அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே. திருமலையப்பனை தரிசிப்பதற்காக நாம் அனைவரும் ஆசையோடு செல்லுகிறோம். போகும்பொழுது நமக்கு வேண்டிய எத்தனையோ பொருட்கள், இந்த உலக இன்பங்களை பகவானிடத்திலே பிரார்த்தித்து விடுகிறோம். அதோடு நிற்காமல் பகவானிடத்தில் இதையும் பிரார்த்திக்க வேண்டுமாம். அஜ்ஞானினா மயா, நான் அறிவிலியாக இருக்கிறேன், எனக்கு எது நன்மை என்று எனக்கே தெரியாது. உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பொருள்களை ஆத்மாவுக்கு நன்மை அளிப்பவை என்று தவறாக நினைத்து கொள்ளுகிறேன். அதனால் நான் அறிவில்லாதவன். அப்படி அறிவின்மையின் காரணமாக தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, எண்ணில் அடங்காத மிச்சமே இல்லாமல் எல்லா தோஷங்களையும் நான் பல பிறவிகளாக செய்திருக்கிறேன். இந்த பிறவியிலும் இந்த தருணம் வரை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய தோஷங்களை க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம், நீதான் பொறுத்தருள வேண்டும், நீதான் பொறுக்க வேண்டும் என்று பகவானிடத்தில் திரும்ப திரும்ப பிரார்த்திக்க வேண்டும். நான் கேட்டால் அவர் மன்னித்து விடுவாரா? அவ்வளவு அவருக்கு கருணை உண்டான்னு கேட்டால், சேஷசைல சிகாமணே, நீ ஒன்றும் வைகுந்தத்தில் இருக்கவில்லையே, எனக்காகத்தானே அங்கிருந்து இறங்கி வந்து திருமலையிலே காட்சி கொடுக்கிறாய். அப்போ உன்னை தேடி நானும் வந்திருக்கிறேன். என்னுடைய பாபங்களையெல்லாம் போக்கி எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பகவானிடத்திலே நாம் கண்டிப்பாக வேண்ட வேண்டும். இதுதான் திருமலையப்பனிடத்தில் வைக்க வேண்டிய உண்மையான வேண்டுதல். இதை நாம் பிரார்த்தித்து விட்டோம் என்றால், எனக்கு பணம் காசு வேணுமோ, வீடு வாசல் வேண்டுமோ, கல்யாணமோ, குழந்தையோ, என்ன நடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் பகவான் பார்த்து கொள்ள போகிறார். ஒரு தந்தையினிடத்திலே போய் நீ எனக்கு சட்டை வாங்கி கொடுன்னு கேட்க வேண்டிய தேவை கிடையாது, நீ எனக்கு புஸ்தகம் வாங்கி கொடுன்னு கேட்க வேண்டிய தேவை கிடையாது. நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடு என்று குழந்தை பிரார்த்தித்தால், தகப்பனார் தன்னுடைய அன்பால என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கணுமோ அந்தந்த காலத்தில் கொடுத்து விடுவார். குழந்தை தவறான பாதையில் போனதுனால நிறுத்தி வைத்திருந்தார். குழந்தை மன்னிப்பு கேட்டுவிட்டால் அனைத்தையும் தானே அன்போடு செய்துவிடப் போகிறார். அப்ப நாம் பிரார்த்திக்க வேண்டியது உலகப் பொருட்களை அல்ல, செய்த தவறுகளுக்கு மன்னித்து விடு என்று கருணை பொறுமையைத்தான் பகவானிடத்திலே க்ஷாமணத்தை பிரார்த்திக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அந்த ஸ்ரீனிவாச பெருமான், மூலவர், உற்சவர் அவர்கள் அனைவரையும் நாம் தரிசித்து கொண்டோம். தற்போது இந்த கோவிலினுடைய ஒரு தினப்படி காரியக்கிரமம் எப்படி உள்ளது என்று சுருக்கமாக தெரிவிக்கிறேன். பகவான் ராத்திரி 1:30 மணிக்கு சயனத்தை ஸ்வீகரித்து கொண்டு தூங்க போகிறார். மறுபடியும் 2:30 மணிக்கெல்லாம் கதவு போட்டு சாவியை போட்டு திறந்து விடுகிறோம். விஸ்வரூப தரிசனம் 2:30 மணிக்கெல்லாம் நடந்து விடுகிறது. அது முடிந்த உடனடியாக ராத்திரியெல்லாம் இந்த 1 மணி நேரம் மூடுகிறோமே, அதுக்குள்ள ஒரு பெரிய காரியம் இருக்கு. ஆழ்வார்கள் பாடும்பொழுதும் சரி, வேதத்திலும் சரி, இந்த திருவேங்கடமுடையானுக்கு மன்னவர்கள் மட்டும் அல்ல, பிரம்மா முதலானவர்களெல்லாம் இறங்கி வந்து ஆராதனம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப நாம 1 மணி நேரம் கோவிலை மூடுறோம் பாருங்க, அப்பவும் பகவான் தூங்கப் போவது கிடையாது. அப்பதான் பிரம்மா இறங்கி வருவார். அவர் காத்துன்னு இருப்பார். நாம பூட்டிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மா உள்ளே போய் பகவானுக்கு ராத்திரி திருவாராதனம் பண்ணணும். அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நாம மறுபடியும் 2:30 மணிக்கு உள்ள போய் பகவானை எழுப்புகிறோம். 2:30 மணிக்கு விஸ்வரூபம் சுப்பிரபாதத்தோடு தொடங்குகிறது. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த, உத்திஷ்ட கருடத்வஜ, உத்திஷ்ட கமலாகாந்த, திரைலோக்கியம் மங்களம் குரு. பகவான் தூங்கிவிட்டால் உலகத்துக்கு மங்களங்களே ஏற்படாது. பகவான் கண் விழித்து அருள் புரிந்தால்தான் உலகத்துக்கே மங்களம் ஏற்பட போகிறது. அதுக்காக எழுப்புறோம், நம்முடைய நன்மைக்காக பகவானை எழுப்புகிறோம். இதெல்லாம் ஒரு 2:30 மணிக்கு நடக்கும். அதற்கு பிற்பாடு வரிசையாக தோமாலை சேவை. ஒரு நாளைக்கு 2 முறை தோமால சேவை உண்டு. கார்த்தால 3:30 மணிக்கு ஒரு தோமால சேவை, சாயங்காலம் 5:30-6 மணிக்கு ஒரு தோமால சேவை. அது என்ன தோமாலைனால்? தோள் மாலை இல்ல தொடுத்த மாலை, எப்படி வேணாலும் அர்த்தம் வச்சுக்கலாம். பகவான் தன்னுடைய மாலைகளை மாற்றிக்கொள்ளுகிறார். குளிக்கிறது ஒரு வாரத்துக்கு 1 முறை தான். திருமலையப்பன் வெங்கடேச பெருமான் வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறார். ஆனால் அலங்காரம் மட்டும் நன்னா தினமும் 2 தடவை அலங்காரத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். புஷ்பங்களை புதிதாகத்தான் சாற்றிக்கொள்ளுகிறார். அதுக்கு தோமால சேவைன்னு பேர். காலை தோமாலை சேவை முடிந்தவிடம்தான் தர்பார், பெரிய கொலுன்னு தெரிவித்தேனே, கொலுவு ஸ்ரீனிவாசர் வெளியில வந்து பஞ்சாங்கத்தை கேட்டு வரவு செலவு கணக்கை எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறார். அது கொலு. கொலு முடிந்த பிறகுதான் அர்ச்சனை. பகவானுடைய 1008 திருநாமங்களை சொல்லி
பெரியோர்கள் அர்ச்சனை செய்கிறார்கள். அதெல்லாம் நம்ம திருவேங்கடத்துக்கு போனாலே நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். சுப்பிரபாதம் நடக்க ஆரம்பிச்சா ஸ்பீக்கர்ல சுப்பிரபாதம் கேட்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள பகவானை எழுப்புகிறார்கள், கொலு நடக்கிறது, சஹஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறது என்று அதற்கு வெளியிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அர்ச்சனை முடிந்த பிறகுதான் முதல் பெல், ஃபர்ஸ்ட் பெல்லுன்னு சொல்லுவார்கள். பெல் அடிக்கிறதுனா உடனே சாப்பாடு கொண்டு வரணும். யாருக்கு? பெருமானுக்கு கண்டருள பண்ண வேண்டிய நைவேத்தியங்கள் அனைத்தையும் அப்பதான் பக்தர்கள் அடுக்குவார்கள். சயன மண்டபம்னு தெரிவித்தேனே, அதை முழுக்க சுத்தம் பண்ணி அங்கு கங்காளமா சக்கரை பொங்கல், புளியோதரை, கதம்பம், பொங்கல், என்னென்ன இருக்கிற தோசை, வடை அனைத்தையும் கொண்டு பகவானுக்கு முன் வைத்து வெளியில கதவுகள், பங்கார வாகிலி கதவுகளை அடைத்து விடுவார்கள். உள்ளுக்குள்ள அர்ச்சக சுவாமிகள் பகவானுக்கு நைவேத்தியம் செய்வார்கள். அது முடிந்து பிரசாதம் வெளியே எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் சாற்றுமறை நடக்கிறது. தினமும் காலை ஒரு 5:30 மணி அளவில் ஜீயர் சுவாமிகள், பெரிய கேள்வியப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி, சிறிய கேள்வியப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி, அவர்களோடு கூட இருக்கக்கூடிய அத்தியாபக சுவாமிகள், இவர்கள் அனைவரும் நித்தியானுசந்தானம் பகவானுக்கு முன்னால் தினமும் ஆழ்வாருடைய பாடல்களை ஓத வேண்டும். முக்கியமாக திருப்பாவை. எந்த மூலையில எந்த திவ்யதேசம் பெருமாளாவனா இருக்கட்டும், திருப்பாவை கேட்காமல் ஒரு நாள் கூட பெருமாளால் இருக்க முடியாது. அதனால் ஆண்டாள் பாசுரங்களை சேவித்து அதற்கு மேல சாத்துமரை பண்ணி பல்லாண்டு பாடி சாற்றுமறை நடத்தப்படுகிறது. அது இங்கு மட்டும் அல்ல, பெருமான் சந்நிதியில சாத்துமரை முடிஞ்ச உடனே அப்படியே பிரதட்சிணமா பக்கத்துல ராமானுஜர் சந்நிதி இருக்கே, பாஷ்யக்காரர் சந்நிதி, அங்கும் மறுபடியும் ஒருமுறை இதே திவ்ய பிரபந்த சாற்றுமறை நடத்தப்படுகிறது. பெருமானுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை ராமானுஜருக்கு இந்த கோவிலிலே உண்டு. அப்ப சாற்றுமறை நடக்கும். அதற்கு மேல பொது தரிசனம் தொடங்கியதென்றால், அப்பலிருந்து கார்த்தால ஒரு 6:30-7 மணிக்கு பகவானுக்கு பொது தரிசனம் தொடங்கியதென்றால் ராத்திரி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பொது தரிசனம் தான். நடுவில் அவ்வப்ப விஐபி தரிசனம்னு சில இருக்கின்றன. அன்னன்னைக்கு சில நாட்களில் மட்டும் சிறப்பான வழிபாடுகள் உண்டு. இப்ப பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டதள பாதபத்ம ஆராதனை, 8 தளங்களை கொண்ட தங்க தாமரை புஷ்பங்கள், அதை கொண்டு பகவானுடைய திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அது செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை தோறும் சஹஸ்ர கலசாபிஷேகம் என்று பெருமானுக்கு உண்டு. 1000 கலசங்களில் தீர்த்தத்தை நிரப்பி அதை கொண்டு உற்சவமூர்த்திக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. புதன்கிழமை தோறும் சஹஸ்ர கலசாபிஷேகம். அடுத்தது வியாழக்கிழமைகள் அன்றுதான் திருப்பாவாடை. பெருமானுக்கு முன்னால பெரிய மலைமலையாக பிரசாதங்களை அடுக்கி அத்தனையும், இனிகோ ஒரு நாள் கோவர்தனத்தை இந்த பெருமாள் தானே தூக்கினார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் சிறுவேங்கட மாமலை சென்று சேர்ந்து ஆழ்வார் பாடுகிறார். அந்த கோவர்தனத்தை விழுங்கும் போது தானே கோவர்தனமாக இருந்து அத்தனை உணவையும் கண்ணன் விழுங்கினான் அல்லவா. அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளரும் பொட்ட துத்து என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அதை போல அத்தனை பிரசாதம் கங்காளமா பண்ணி அந்த இடத்துல பரப்பி பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அது வியாழக்கிழமைகளில். அதே வியாழன் அன்றுதான் சாயங்காலம் தினப்படியில் பார்த்தோம்னா 12-12:30 மணி வாக்கில் உற்சவமூர்த்தி வெளியே புறப்பட்டு போய் அவருக்கு கல்யாணோத்சவம் தினப்படி உண்டு, ஊஞ்சல் உற்சவம் தினப்படி உண்டு. அதை தவிர வருஷந்தோறும் பவித்ரோத்சவம், வனபோஜன உற்சவம், அப்புறம் வசந்தோத்சவம், இதை போல பல உற்சவங்கள் உற்சவமூர்த்திக்கு உண்டு. அவர் 12 மணிக்கு வெளியில் போனார்னா திரும்ப உள்ள வரத்துக்கு ஒரு 7 மணி 8 மணி ஆகிவிடும். அதற்கு மேல் பகவானுக்கு மறுபடியும் சாயங்காலம் நைவேத்தியம் எல்லாம் நடந்து ராத்திரி 1 மணி அப்பதான் கியூவை மூடலாமான்னு யோசிக்க தொடங்கி 1:30 மணிக்கு கியூவை மூடிட்டு அதுக்கு பிறகு பகவானுக்கு ஏகாந்த சேவை நடக்கிறது. இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய தினங்களில் ஒரே ஒரு சிறப்பு, வியாழக்கிழமை அன்று சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு மேலே தோமால சேவைக்கு அப்புறம் பூலங்கி சேவை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா. பூல் அப்படின்னா புஷ்பங்கள் என்று பொருள். பகவான் தன்னுடைய திருமேனி முழுக்க புஷ்பங்களாலேயே அலங்கரித்துக் கொள்ளுகிறார். வேற ஆபரணங்களே கிடையாது. ஒரு அங்கி போல் ஒன்றை அணிந்து கொண்டு அதுக்கு மேல முழுமையாக புஷ்பங்களை தரித்து கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த சமயத்தில் இந்த பட்டையான திருமண்காப்பு பகவானுக்கு கிடையாது. அதை அப்படி ஒல்லியாக்கிடுவா. அப்ப மட்டும்தான் பகவானுடைய கண்களை முழுதுமாக சேவிக்க முடியும். ஒல்லியான திருமண்காப்போடு பகவானை அந்த சமயத்தில் தரிசிக்கலாம். அது வியாழக்கிழமை சாயங்காலம். வெள்ளிக்கிழமை காலை சுப்பிரபாதம், அர்ச்சனை இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடந்துவிடும். பகவானுக்கு அப்போதுதான் திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஒரு 3-3:30 மணிக்கு தொடங்கி 5 மணிக்குள்ளே பகவானுக்கு அபிஷேகம். அனைத்து ஆபரணங்களையும் களைந்து ஒரு வஸ்திரத்தோடு திருமார்பலப்பர் மகாலட்சுமி தாயாரை கூட களைந்து விடுவார்கள். அவளுக்கு தனியாக திருமஞ்சனம் உண்டு.
தாயாருக்கு தனி திருமஞ்சனம், பெருமான் மூலவருக்கு தனி திருமஞ்சனம். அதை செய்து மறுபடியும் எல்லாத்தையும் சாத்தி கொண்டு அதற்கு பிறகு சாத்துமறை நடத்தப்படுகிறது. அதே 6-6:30 மணிக்குள்ளே. இது வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு. எல்லாத்தையும் நாம் சேவிக்கலாம். அதற்கான டிக்கெட் என்னவோ வாங்கிக்கணும். போனால் பொது தரிசனத்தில் சேவித்தாலும் அதே ஸ்ரீனிவாச பெருமான் தான். சுவாமி இல்லை விஐபியில் போனால் நன்னா சேவிக்கலாமாம். ஏன்னா அந்த கோவிலில் மட்டும் ஒரு நேர்மை பகவானுக்கு உண்டு. நீ என்ன விஐபி டிக்கெட்டு வாங்கிட்டியோ, 100 ரூபாயோ 500 ரூபாயோ 10,000 ரூபாயோ, எவ்வளவு சீக்கிரமாக பகவானுக்கு அருகிலே வரலாம் என்பதில் தான் வேறுபாடு உண்டு. வந்த பிறகு எவ்வளவு நாடி நிற்கலாம் என்பதில் வேறுபாடே கிடையாது. பொது தரிசனத்தில் வந்தாலும் 10 வினாடி தான், விஐபியாக ஒருத்தர் வந்தாலும் 10 வினாடி தான். அதுக்குள்ளே அந்த பெருமானை எவ்வளவு பருக முடியுமோ. ஆழ்வார் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆரப்பருக எனக் காலாவமுதானாயே என்று ஆழ்வார் ஒரு பாசத்தை நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி பகவானை நாம் உறிஞ்சிக்கணும்னால், ஒரு இரும்பு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இரும்பை நல்லா பழுக்க காய்ச்சிடுங்க, செவப்பாயிடுமா. அந்த செவப்பான இரும்பை எடுத்து தண்ணீருக்குள்ளே நுழைச்சா அப்படியே இருக்கிற தண்ணீரை எல்லாம் தான் உள்ளே விழுங்கிடும், இழுத்து கொண்டு விடும். அதை போல ஆழ்வார் பகவானை விட்டு பிரிந்து பசியில கொதித்து இருக்கிறாரா. அந்த திருவேங்கடமுடையான பார்த்தவுடனே ஒரு க்ஷணத்துக்குள்ள தீர இரும்புண்ட நீரது போல, எப்படி தண்ணீரை பழுக்க காய்ச்சின இரும்பு இழுத்து கொள்ளுமோ அதை போல பகவானை பருகிவிட வேண்டும். இல்லாட்டா தள்ளி போ ஜருகண்டின்னு தள்ளி விட்டுடுவாளோ இல்லையோ. அந்த 10 வினாடிகளில் இந்த அழகு அனைத்தையும் நாம் சேவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி பகவானுக்கு நாள்தோறும் எத்தனையோ உற்சவங்கள் உள்ளன. பரிணயோத்சவம், பத்மாவதி தாயாரோடு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், வனபோஜன உற்சவம், அத்தியனோத்சவம், எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மோத்சவம் புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தன்று முடியும்படிக்கு, தீர்த்தவாரி நடக்கும்படிக்கு பகவானுக்கு அழகான பிரம்மோத்சவம் நடத்தப்படுகிறது. சில வருஷங்களில் ஒரு உற்சவம் வரும், சில வருஷங்களில் நவராத்திரியும் போதும் ஒரு உற்சவம், புரட்டாசி மாசத்திலும் ஒரு உற்சவம் என்று போனஸ். பக்தர்களுக்கெல்லாம் போனஸ் தானே. 2 முறை பகவானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை ஒரு வாகனம், மாலை ஒரு வாகனம், பெத்த சேஷவாகனம், சின்ன சேஷவாகனம், ஹம்சவாகனம், கல்பக விருட்சம், சர்வபூபாலன், கருட சேவை. 5வது நாள் சாயங்காலம் தான் பகவான் கருட சேவை கண்டருளுகிறார். 8வது நாள் அன்று காலை தான் தேர் உற்சவம், பெரிய ரதோத்சவம் நடக்கிறது. கடைசி நாள் காலை சக்கரஸ்நானம் நடந்து சாயங்காலம் திருச்சியிலே புறப்பாடு ஏற்பட்டு துவஜ அவரோகணம் நடக்கிறது. இது பிரம்மோத்சவத்தினுடைய சிறப்பு. லட்சக்கணக்கான எல்லா வசதிகளையும் டிடிடி நிர்வாகத்தவர்களும் செய்து கொடுக்கிறார்கள். பக்தர்களும் கூடி இருந்து பகவானை அனுபவித்து கழிக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப நெருக்கமான பக்தர்கள் எல்லாம் உண்டு. கீழே தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆகாசராஜனுடைய தம்பின்னு சொல்லியிருந்தேனே, அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு இந்த பெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. பெருமானுக்கும் ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவர். திருமங்கையாழ்வார் பாடுகிறார். துளங்கு நீழ்முடி அரசர்தம் குறிசில் தொண்டை மன்னவன் திண்டிரல் ஒருவர்க்கு உளங்கொள் அன்பினோடு இன்னருள் சுரந்து அங்கொடு நாழிகை 7 நிருப்ப வளங்கொள் மந்திரம் மற்றவர் கருள் செய்தவாறு என்று திருமங்கையாழ்வார் பாசுரம். திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, அந்த திருமந்திரத்தை தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு 7 முகூர்த்தங்களுக்குள்ளே ஸ்ரீனிவாச பெருமானே உபதேசம் பண்ணாராம். மந்திரத்தையும் சொல்லி மந்திரத்தினுடைய அர்த்தம் அர்ச்சாவதாரமாச்சேனா தொண்டைமான் இடத்துல அவ்வளவு ஆசை. அதனால மந்திரத்தை உபதேசம் பண்ணி தன் கையில் இருந்த சங்க சக்கரங்களையும் அவரிடத்துல கொடுத்து, இது உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடையே இருக்கட்டும், என் கைகளில் தேவை கிடையாது, நான் எப்படி வேணாலும் விரோதிகளை அழித்துக் கொள்வேன், இது உனக்கு காவலாக உன்னோடு இருக்கட்டும் என்று தொண்டைமான் சக்கரவர்த்தி கொடுத்தாராம். அவனும் பகவானிடத்தில் மிகுந்த ஈடுபாடோடு பல கைங்கரியங்கள், இங்க இருக்கிற மண்டபங்கள், கோபுரங்கள், மதில்கள் அனைத்தையும் கட்டி இருக்கிறான். அதுல ஒரு கதை உண்டு. இந்த திருமலையிலே குறும்பருத்த நம்பி என்று ஒரு குயவன் இருந்தாராம். ராஜா தொண்டைமான் தங்கத்தால புஷ்பங்களை எல்லாம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிக்க ஆசைப்பட்டான். பண்ணி கொண்டு போன சமயத்தில் பகவானுடைய திருவடிகளில் ஏற்கனவே மண் புஷ்பங்கள் இருந்தனவாம். இது யாரு, நான் சமர்ப்பிப்பதற்கு முன்னால வேறு யாரோ சமர்ப்பித்தார்களே, யாரு என்று இவனுக்கு ஆசை. நேரம் அந்த மண் புஷ்பத்தை தேடிண்டே போனா யாரோ ஒரு குயவன், குறும்பருத்த நம்பின்னு அவருக்கு பெயர். தினமும் அவர் குயவன் தானே, பானைகள் பண்ணிட்டே இருப்பார். கடைசியில் அன்னைக்கு நாள் மிச்சம் என்ன மண் இருக்கோ அதில் ஒரு சின்ன புஷ்பம் பண்ணி மனசால அங்கிருந்தே ஸ்ரீனிவாச பெருமானுக்கு சமர்ப்பிப்பாராம். அத பகவான் அவ்வளவு ஆதரத்தோடு, தொண்டைமான் கொடுத்த தங்க புஷ்பங்களை விட இந்த பக்தன் மண் புஷ்பத்தை பக்தியோடு சமர்ப்பித்தானே, அதை பகவான் ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாராம். அப்படி தொண்டைமானோடும் பல பக்தர்களோடும் இந்த பெருமானுக்கு நெருக்கமான பரிமாற்றம் உண்டு. அதை இன்றளவும் பகவான் செய்து கொண்டு வருகிறார். இனி இந்த பெருமானை மற்ற பெரியோர்கள் அனுபவித்ததை வரும் பகுதிகளில் பார்க்கலாம்.